மகா பெரியவா திருவடிகளே சரணம். மகா பெரியவாளை தெய்வமாக நினைத்து அவருக்கு கைங்கரியம் செய்த பக்தர்களில் மிகவும் முக்கியமானவர் சங்கர் ஐயர். அவர் சொன்ன சம்பவம் இது. திருவாரூரில் தனது முகாமை முடித்துக்கொண்டு அருகில் இருந்த காரணக்கோயில் என்ற ஊருக்கு பெரியவா தன் பரிவங்களோடு போய்க் கொண்டிருந்தார். சவுக்கு காட்டு பகுதி நிறைந்த இடம். அந்த காலத்தில் அதை போன்ற வனப்பகுதி வழிப்பறி திருடர்கள் திடீரென வந்து தாக்குவார்கள். மகான் இருக்கையில் நமக்கு அச்சம் எதற்கு என்று பக்தர்கள் நடந்து கொண்டிருந்தனர். ஆனால் எதிர்பாராத விதமாக கொள்ளை கூட்டம் திடீரென்று வழிமறைத்தது. திருடர்கள் பல்லக்கை சூழ்ந்தபடி நின்றனர். மகான் மெதுவாக திரையை விலக்கி புன்னகையோடு அவர்களை பார்த்து, அருகில் வாருங்கள் என்றார். தாக்க வந்த திருடர்களோ திகைத்து போயினர். அதில் ஒருவர் கூட மகானின் அருகில் போகவே இல்லை. அவர்கள் முகத்தில் பயம் தெரிந்தது. மகான் மீண்டும் அழைத்தார். கிட்ட வர முடியலைங்க எஜமான் என்று தங்கள் இயலாமையை ஒப்புக்கொண்டனர். அவர்கள் எத்தனை பேர் என்று மகான் விசாரித்து அவர்கள் எல்லோருக்கும் தலா 100 ரூபாய் கொடுத்து அனுப்புமாறு வேலை செய்பவர்களிடம் உத்தரவிட்டார். 100 ரூபாய் அந்த காலத்தில் மிகப்பெரிய தொகை. திருடர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் திரும்பவும் நேரத்தில் துணிச்சலாக சங்கர் ஐயர் அவர்களிடம் கேட்டார். பெரியவா கூப்பிட்டாரே, ஏன் அவர்கிட்ட போகல? போங்க சாமி, நீங்க வேற. அவரை சுற்றி ஒரு நெருப்பாக ஜொலிக்குது. எங்களுக்கெல்லாம் பயத்திலே நடுக்கமே வந்துருச்சு. இப்படியெல்லாம் காட்சியை நாங்கள் எப்பவும் பார்த்ததில்லை என்றார்கள். மகானை அவர்கள் யாரென்று அழித்து கொண்டதற்கு இதுவே சாட்சி. திருடர்களுக்கு அருளும் நம் பெரியவாளின் கருணைக்கு நிகரது. மகா பெரியவா திருவடிகளே சரணம். சில கிராம தேவதைகளுக்கு ஆடு மாடு கோழிகளை பலி கொடுக்கிறார்களே, இது தர்மமாகுமா என்று பெரியவாளை ஒரு பக்தர் கேட்டார். பெரியவாள் சற்று நேரத்துக்கு பின் மெதுவாக கூறினார். ஜனங்கள் பலவிதமான பழக்க வழக்கம் உடையவர்கள். அவரவர் தொழில், சூழ்நிலை, இயல்பு, மரபு ஆகியவற்றை ஏற்றபடிதான் வாழ்க்கை முறை அமையும். இதில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்று யாரும் முடிவு செய்ய முடியாது. நீ கேட்ட இதே கேள்வியை ஒரு கிராமத்தில் ஒருத்தர் கேட்டார். ஒரு குடியானவனிடம் கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சாமி, எங்க வீட்டிலே யாருக்காவது அல்லது ஆடு மாடுகள் உயிருக்கு ஆபத்து வந்தாலும், ரொம்ப கடுமையான வியாதியாக இருந்தாலும் உயிருக்கு பதில் உயிர் தருவேன், காப்பாத்துங்க கிராம தேவதைக்கிட்ட வேண்டிப்போம். மனுஷனோட மாட்டோட உயிர் பேச்சிரும். நாங்கள் சொன்னபடி பலி கொடுக்கிறோம். பேச்சு மாறாமல் நீங்கள் சாப்பிட்ற சோற்றை சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்றீர்களே, நாங்கள் சாப்பிட்றதை எங்கள் சாமிக்கு படைக்கிறோம் என்றான் குடியானவன். இதை சொல்லிவிட்டு பெரியவா அங்கிருந்து நகர்ந்து விட்டார்கள். பொருள் புரிந்து கொள்வது பக்தரின் பொறுப்பு. அணுக்கு தொண்டராகிய நாங்கள் ஸ்ரீ மடம் பாலு காட்டு பாதை வழியாக ஸ்ரீசைலம் போகும் வழியில் போய்க் கொண்டிருந்தோம். பெரியவாளும் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். எங்களை எல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல சொன்னார்கள். அதாவது முடிவில்லாமல் நடுவிலே திரும்ப சொல்லிக்கொண்டே வந்தோம். ஊரும் வந்தபாடில்லை. ஸ்ரீ பெரியவாள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லவே இல்லை. என்ன வேடிக்கையாக சொன்னார்கள். கடைசியில் ஊரும் வந்து சஹஸ்ரநாமம் ஒரு வழியாக முடிந்துவிட்டது. அந்த ஊரில் பெருமாள் கோவில்தான் நாங்கள் தங்கினோம். அந்த ஊரில் குடியானவர்கள் அங்கேயுள்ள காத்தவராயன் கோயிலுக்கு பெரியவாள் வர வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். மிகவும் அசதியாக இருந்தாலும் அவர்கள் பிரார்த்தனையை ஏற்று
அந்த கோவிலுக்கு பெரியவா சென்றார்கள். அந்த கோவிலுக்கு நுழைந்ததும் நல்ல மழை சுமார் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்துவிட்டது. அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ஒரே சந்தோஷம். ஊர் ஜனங்கள் சொன்னார்களாம், மழை வந்தால் உடனே காற்று வந்து மழையை கலைத்துவிடும். பெரியவாள் வந்தால் காற்று வரவே இல்லை என்றார்கள். பெரியவாள் சொன்னார்கள், காத்தவராயன் காற்று வராத ராயன் கோவில் இது. இங்கு உள்ள சுவாமி காற்று வராமல் தடுத்து மழை பொழிய செய்திருக்கிறார் என்றார். தொண்டர்களுக்கு தெரியும், மகான் எப்போதும் தன்னை முன்னிலைப்படுத்துவதில்லை என்று. தொண்டர்களுக்கு தெரியும், மகான் எப்பொழுதும் தன்னை முன்னிலைப்படுத்துவதில்லை என்று. மகா பெரியவா திருவடிகளே சரணம்.